மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் இந்த 2026ல் பல வகையான முன்னேற்றங்கள் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். அதற்கு பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் வந்து உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் ஜூன் மாதத்திற்கு மேல் டிசம்பர் மாதம் வரைக்கும் மிகவும் சாதகமாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து பல வகையான ஒரு குறைபாடுகளை இருக்கக்கூடியதாகவும் அமையும். இதில் வந்து ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது நமக்கு தொல்லைகளை கொடுக்கும். 6ஆம் இடத்துல வேறு கேது பகவான் இருக்காரா, ஸோ எப்போ பார்த்தாலும் நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கலாம். உங்கள் இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சகோதர சகோதரிகளோடையெல்லாம் சில மனக்கசப்புகள், மனதில் போராட்டங்கள், இது எல்லாமே வந்து மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வருடத்தில் நமக்கு ஒரு நல்ல நிம்மதி இருக்கணும், வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரை வணங்கலாம் மீனராசி நேயர்கள்? கண்டிப்பாக நரசிம்மரை தான். செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்மர் ஆலய வழிபாடை தவறாமல் நீங்கள் செய்யலாம். நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வர இவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே வந்து தீரும். அதே போல் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் வந்து இந்த வருடத்தில் வந்து தீரும். ஸோ புதிய கடன் முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்களும் சரி, நீங்கள் வெளியில் கொடுத்துருந்த காசும் சரி உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். இந்த வருடத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது திருமண யோகங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண யோகங்கள் இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு சேரும். ஸோ ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமைகிறது. இறை பணியில் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுப்பீங்க. ஸோ நிறைய இறை வழிபாடுகள், இறை வழிபாடு சேர்ந்த ஆன்மீக பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரும். இந்த வருடத்தில் வந்து நீங்கள் மீனராசி அன்பர்கள் வந்து அகோபிலம் சென்று அங்கு நரசிம்மரை சேவிக்கலாம். அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் போயிட்டு சிம்மாச்சலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து நரசிம்மரை வந்து பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஊர்களில் நரசிம்மர் ஆலயங்கள் இருக்கோ 2026ல் நரசிம்மருக்கே பிரதானமாக உங்களினுடைய வழிபாடை நீங்கள் செய்யலாம்.